சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா இங்கிலாந்து இடையே இரண்டாவது T20 போட்டி நடைபெறக்கூடிய நிலையில் ரசிகர்கள் மைதானத்திற்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, எந்த அளவுக்கு உற்சாகத்தோட இருக்காங்க ரசிகர்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், இன்னும் சற்று நேரத்தில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச அளவிலான T20 போட்டி களைகட்ட காத்திருக்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இந்த போட்டியில் பல பரீட்சை நடத்த இருக்கிறாங்க. போட்டியை காண்பதற்காக கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் சேப்பாக்கத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து டிக்கெட்டுகளுமே விற்று தீர்ந்திருக்கின்றன. T20 கிரிக்கெட் போட்டி, அதுவும் சர்வதேச அளவிலான கிரிக்கெட் போட்டி வந்து சென்னை சேப்பாக்கத்தில் இதற்கு முன்பு 2 போட்டிகள் மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறது. தற்பொழுது 3வது T20 போட்டியாக இது இருக்கும் என்று ரசிகர்கள் மிக ஆவலாக காத்திருக்கிறாங்க. ரசிகர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்றது அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து, அது சூரியகுமார் யாதவ் தலைமையில் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடங்குவதற்கு முன்பாக ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல நம்ம இந்தியன் டீம் விளையாடுறாங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த டோர்னமெண்ட்? எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இருக்கு? இது ரொம்ப யங் டீம். அது வரைக்கும் நம்ம பார்த்து தோனி, விராட் கோலி எல்லாருமே ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா தான் அடுத்த கேப்டனாக இருப்பாங்க. பட் சூரியகுமார் யாதவ் கேப்டன் பண்ணியிருக்காரு. ஹோப் நல்லா விளையாடணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சென்னையில் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அதே மாதிரி தான் ஸ்குவாட் எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு எல்லா விருப்பமும். நிச்சயமா விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற கீ பிளேயர், ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் இல்லை. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டீமை வந்து ஒரு கட்டமைப்பதற்கான ஒரு முக்கியமான போட்டியாக இருக்கு. ஸோ கீ பிளேயர் இல்லாதது, அதுவும் ஹோம் கிரவுண்டில் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் 2 பேர் இருக்காங்க, வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி. ஸோ எப்படி இருக்கு அந்த ஃபீல்? வருண் சக்கரவர்த்தி ஐபிஎல்லையுமே வந்து நல்லா போட்டிருக்காரு. அது இல்லாமல் சென்னை கிரவுண்டுனால அவருக்கு ஆப்வியஸாக தமிழ்நாடு ரஞ்சியில் ஆடுமோ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே ஆக்சுவலாக ஸ்பின் தான் எடுபடுன்றதுனால அவர் எப்படி போடுறாரு, அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி விராட் கோலி எல்லாருமே நான்லாம் பெரிய விராட் கோலி ஃபேன். ஸோ விராட் கோலியில் அந்த பொசிஷனை யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறா, அதோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கிலாந்து கூடன்ற போல இன்னும் நல்லாவும் இருக்கும். ஏன்னா எல்லாருமே அவங்க பவர் ஹிட்டர்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி ஈடு கொடுத்து போடு ஜோஃப்ரா ஆல்சர்லாம் போடும்போது அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்க நல்லாயிருக்கும். ஸ்ரீராம், ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய கீ பிளேயர்ஸ் இல்லாட்டினாலும் அடுத்த ஜென்ரேஷன் டீமை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. மைதானத்தை சுற்றி கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. மெட்ரோ ரயில் சேவையில் வந்து இலவசமாக பயணிக்கலாம் என்ற ஒரு சிறப்பு அறிவிப்பு வேறு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாநகர பேருந்திலும் பயணிக்கலாம் என ஒரு சிறப்பு அறிவிப்பு இருக்கிறது. தனியாக வாகனங்களில் வராமல் இதுபோன்ற பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதன் மூலமாக நிறைய வாகன நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கான நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மைதானத்திற்கு கிட்டத்தட்ட 40,000 ரசிகர்களுக்கு மேல் வருவார்கள் என்பதால் இந்த பகுதி முழுவதும் வந்து ஒரு வழிச்சாலையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. வரும்பொழுது ஒரு வழிச்சாலையாக 2 பகுதிகளிலுமே வந்து வாகனங்கள் எந்த விதமான நெரிசலும் இல்லாமல் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் கிட்டத்தட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் 2-0 என இந்திய அணி முன்னிலை வகிக்கும். 5 போட்டிகள் கொண்ட இந்த T20 தொடரில் ஏற்கனவே முதல் T20 போட்டியில் இந்திய அணி வெற்றியை வசப்படுத்தி இருக்கிறது. இது 2வது T20 போட்டியிலும் இந்தியா வெற்றி வாகை சூடும் என சென்னை சேப்பாக்கம் மைதானம் ஒரு திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா சடையாண்டி, விவரங்களை கொடுத்தீங்க, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சடையாண்டி.